கொஞ்சம் நிழலுக்கு ஒதுக்குவோம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? தஃசீரில் எழுதுவாங்க, அந்த பனூ இஸ்ரவேலர்களுக்கு எப்பொழுதுமே நிழலாகவே அந்த நிழலுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? எப்பவுமே அற்புதமாக இருக்கும், சுகமாக இருக்கும், உடம்புக்கும் ராகத்தாக இருக்கும். இந்த நிலைப்பாடு இது ஒரு ரஹ்மத். வஅன்ஸல்னா அலைக்குமுல் மன்ன வஸ்ஸல்வா, இது அதை விட சூப்பர். அலைக்குமுல் மன்ன வஸ்ஸல்வா, மண்ணு சல்வா அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணு அப்படின்றது அது ஒரு வகையான உணவு, சல்வா அப்படின்றது அது ஒரு வகையான உணவு. பனூ இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்தான். அதை நாம் புரிந்து கொள்ளும்படி நமக்கு எப்படி விளக்குவார்கள் என்று சொன்னால், மண்ணு சல்வா, சிட்டுக்குருவி இருக்கு இல்லையா? சிட்டுக்குருவி எப்படி அதனுடைய சுவை இருக்குன்னு தெரியாது. தேன் கட்டி இது எப்படி சுவையாக இருக்கின்றது நமக்கு என்ன செய்யாது, உணர முடியாது. ஆனால் என்ன செய்ய முடியும், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். தஃசீரில் எழுதுவாங்க, அதனுடைய மருதத்தை போன்று இருக்குன்னு. அதே மாதிரி தேங்காய் பூ இருக்கு இல்லையா, அது ஒரு வகையான சுவையை கொடுக்கும். அந்த சுவையை போன்று சுவையை தரக்கூடிய மண்ணு சல்வா என்ற உணவை அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த பனூ இஸ்ரவேலர்களுக்கு ரஹ்மத்தாக இருக்கிறான். உலகத்தில் நாம் நினைக்கிறோம் இல்லையா, எல்லாமே அரஜான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக வேண்டி அவனை சொல்றான்ட்டு. பனூ இஸ்ரவேலர்கள் அந்த மக்களை நீங்கள் ஈமான் மட்டும் கொண்டா போதும், அல்லாஹ்வை நம்பினா மட்டும் போதும், அல்லாஹ்வே நம்பினா மட்டும் போதும், அவனுக்கு பயந்தால் மட்டும் போதும், உங்களுடைய வணக்க வழிபாடு அவனுக்கு மட்டுமே போதும். நீங்க இதை மட்டும் செய்யுங்க, மண்ணு சல்வா தினமும் நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. காலையில எழுச்சி போவாங்க, பாலைவனம் ஏரியாவுக்கு போவாங்க. இந்த மண்ணு சல்வா என்று சொல்லக்கூடிய உணவு இரவிலே மழை போன்று என்ன செஞ்சிருக்குமா, பொழிந்திருக்கும். அப்படியே அங்கே நிகழ்ச்சியாது, அப்படியே எடுத்துட்டு போய் சாப்பிட வேண்டியதுதான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு ஏதாச்சும் வேற ஏதாவது பார்க்க வேண்டியதுதான். அடுத்த நாள் மறுநாள் காலையில இதே நிலைதான். இப்படி ஒரு ரஹ்மத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பனூ இஸ்ரவேலர்களுக்கு நபியா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தில் வாழ்ந்த ஒரு கவுமுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அப்ப இதை விட ஒரு ரஹ்மத்தை யாருக்குமே கொடுக்கல, எந்த சமூகத்துக்குமே கொடுக்கல. அல்லாஹ் அப்பப்ப தேவைப்படும் போது கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த சமூகத்துக்கு உதவிகள் செய்திருக்கான், நிரப்பமான உதவிகளை செய்திருக்கான். அந்த ரஹ்மத்தினுடைய எக்ஸ்ட்ரீம், அவன் நீ உடைக்கவே தேவையில்லை, நீ வணங்கினா மட்டும் போதும் சொல்லக்கூடிய ஒரு கவுமுக்கு அல்லாஹ் கொடுத்த ரஹ்மத்து. வதல்லல்லாஹு அலைஹில் ஹமாமா, மிகச்சிறந்த ரஹ்மத்து, மிகச்சிறந்த ரஹ்மத்து உங்களுக்கு என்ன செஞ்சு வேகத்தை நிலையிடச் செய்தோம் என்பதாக சொன்னால், அடுத்து அன்ஸல்னா அலைக்கும் மன்ன சல்வா, மண் சல்வா என்ற சொர்க்கத்தின் உணவை நாம் கொடுத்தோம். ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீ நாளைக்கெல்லாம் சேகரிச்சுலாம் வைக்காது. நாளைக்கு காலைலமா, நாளைக்கு காலையும் இருக்கும், அடுத்த நாளுக்கு வந்தாலும் அடுத்த நாளுக்கு இருக்கும். இதுதான் கண்டிஷன், அல்லாஹ் சொன்ன கண்டிஷன். ஆனா மனுஷனுடைய கல்பு இல்லையா, என்ன செஞ்சுட்டு இருக்கும், புரண்டுகிட்டே இருக்கும். கூட நாளைக்கு எதுக்கு வந்துக்கிட்டு இன்னைக்கே கொஞ்சம் அழுத்து போகணும் எடுத்துட்டு போனா, அதோட எல்லாம் என்ன செஞ்சா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா, அதோட முடிஞ்சது. காசியில் நாம சொன்னோம், நீங்க குரங்கா மாறிடுங்கடாட்டு அவங்க குணத்தாலையும் உடலாலையும் என்ன செஞ்சிட்டாங்க, குரங்காகவே மாறிட்டதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று ஓதப்பட்ட அந்த சூரத்துல் பக்ரால ஒரு வரலாற்றினுடைய ஒரு பகுதி, ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி அல்லாஹ் நிலைப்படுத்தான். அப்ப என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மக்களுக்குமே சரிசமமாக ரஹ்மத்துகளையும் நிஅமத்துகளையும் கொடுத்துட்டே இருக்கு. அவன் நமக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, இந்த ரஹ்மத்தும் நிஅமத்தும் நான் உனக்கு அளித்தது, நான் உனக்கு கொடுத்தது என்ற சிந்தனை உன்னுடைய உள்ளத்தில் இருக்கட்டும். உள்ளத்தில் உனக்கு சிந்தனை வருகின்ற பொழுது என்னை நீ நன்றி செலுத்த வேண்டும், என்னை நீ நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். அப்படி எண்ணம் தோன்றுகின்ற பொழுது வணக்க வழிபாடுகளில் நீ உன்னை என்ன செய்து கொள்வாய், ஈடுபடுத்திக் கொள்வாய். அப்படி ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது உன்னுடைய வணக்கம் எனக்கு மட்டுமே சொந்தமானதாக ஆக வேண்டும் என்ற உறுதி உனக்கு இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது நிறைவான ஈமானோடு உன்னுடைய வாழ்க்கை பயணிக்கும் என்பதாக ரப்பல் ஆலமீன் அற்புதமாக என்ன செய்வான், நமக்கு நினைவுபடுத்துவான். ஆக இன்றைக்கு ஓதப்பட்ட அந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு இருக்கு. அதனால
இன்று சொல்லப்பட்ட அந்த செய்திகள் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு ரஹ்மத்துகளுக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்ற அற்புதமான ஒரு வரியை நமக்கு நினைவுபடுத்தலாம். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் 10 ரஹ்மத்துடைய 10 அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு தேவையான ரஹ்மத்து என்னவெல்லாம் கேட்கிறீங்களோ அதனை எல்லாம் தடையில்லாமல், கோரிக்கைகள் இல்லாமல், நிபந்தனைகள் இல்லாமல் தரக்கூடிய மாமரம். ஒரு விஷயம் தடை கிடையாது. அல்லாஹ் ரிக்வெஸ்டும் பண்ண மாட்டான், கோரிக்கை வைக்க மாட்டான். அதே மாதிரி ஷர்த்து நிபந்தனை கிடையாது. நான் என்ன ரஹ்மத்தை கேட்கிறேனோ அதை கொடுக்கக்கூடிய முதல் 10 இருக்கிறது என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியதன் அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்தினுடைய இந்த 10 இருக்கக்கூடிய முதல் ஆரம்பத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதை போன்று அவர்கள் கேட்ட அந்த துஆவை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்காக என்ன ரஹ்மத்தை எல்லாம் நிர்ணயம் செய்திருக்கிறானோ அது எந்த விதமான தடையும் இல்லாமல், எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல், எந்த விதமான குறியீடும் இல்லாமல் அவனுடைய ரஹ்மத்தை முழுவதுமாக நம் மீது இறக்குவதற்கும் நாம் அதை பெற்றுக் கொள்வதற்கும் முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அந்த தௌஃபீக் என்ற பேருபகாரத்தை தந்து அருள் புரிவானாக.